Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எந்த வித அரியரும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த செமஸ்டர் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1, சரியா? இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். நம்ம 12th என்னெல்லாம் படிச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான். அது அப்ளைடு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அப்ளைடு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th என்ன படித்தோமோ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் ரீகால் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் என்ன பண்ணுறோம், நல்லபடியாக நம்ம படிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அப்ளைடு ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது மேக்ஸ், சரியா? இப்போ இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ் தான். ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஒரு பிக் கொஸ்டின் கேட்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும், சரியா? டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ரேர். அப்போ நம்ம என்னெல்லாம் 2 மார்க்ஸ் படிக்கிறோமோ அந்த 2 மார்க்ஸ் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏன்னா நம்ம காலேஜஸில் நம்ம பசங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னாச்சு பார்த்தா 2 மார்க்கை கண்டுக்கவே மாட்டாங்க, சரியா? 10 2 மார்க் தான் எழுதணும், அதில் 20 மார்க் இருக்குது. அதை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே 2 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியாக உங்களோட பர்சன்டேஜை நீங்கள் லிஃப்டப் பண்ணிடலாம், சரியா? அதனால் எல்லா பேப்பருமே ரொம்ப முக்கியமானது நம்மளோட பர்சன்டேஜை நம்ம கன்சிடர் பண்ணும்போது, சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. உங்கள் காலேஜஸில் நிறைய நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.